வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பூ அறுவடை பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை பூக்கள் அறுவடை தான். காயெல்லாம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த முல்லை செடியாக என்ன செடியாக பிடுங்கி நட்டிருக்கேன், அதை காட்டுறேங்க. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காய்கறி எதுவும் இல்லை, பாலக்கீரை மாத்திரம் இருக்குது. அதுவுமே இன்றைக்கி அறுவடை பண்ணல. பூக்கள் மாத்திரம் அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை கீரை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இதில் இருந்த அந்த செடியை பிடுங்கிட்டேன். இந்த கத்திரி செடியும் எடுக்க போகிறேங்க. இந்த டப்பாவும் உடஞ்சிருச்சு. மண் வேறு டப்பாவில் போட்டு வைக்கிறதுக்கு வேணுமில்ல, எடுக்க போகிறேன். இப்போ இதில் இருந்த முல்லை செடி ஆனால் இப்போ எடுக்கலை. ஒரு லீவு டைமில் எங்கள் பையனை கூப்பிட்டு வந்து தான் எல்லா மண்ணை எடுத்து கொட்டணும். இப்போ இதில் இருந்த முல்லை செடியாக அது என்ன செடின்னு தெரில. ஆனால் பிடுங்கி பார்த்தப்ப ஒரு வேர் மாதிரி இவ்வளோ குச்சி மாதிரி இருந்துச்சு. அதுதான் தளிர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. பிடுங்கி பார்த்து நட்டிருக்கிறேன். இதில் மிராக்கல் ஃப்ரூட்ஸாக இருந்துச்சு. அது இறந்து போச்சா, சரி அதில் போட்ட எருவு சத்துக்கள் எல்லாம் இருக்கும். அந்த செடி வளரவே இல்லையா, அதனால் அந்த சத்துக்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதுலேயே இந்த முல்லை செடி நட்டிருக்கோம். நமக்கு அடுத்த வருஷம் முல்லைப்பூ கிடைக்கும் நிறையா. 2 செடி இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு திராட்சை கொடியும் நல்லா இருக்குது. ஆனால் காய் பூ எதுவுமே இல்லை. செடி மாத்திரம் நல்லா இருக்குது. இப்போ அடுத்தது இருவாச்சி மேலே அறுவடை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போட்ட காய்கறி டப்பா பெரிய டப்பாவில் போட்டு அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சின்ன டப்பாவில் போட்டிருக்கேன். அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. சும்மா காட்டினேன். இப்போ இருவாச்சி மல்லியில் நிறைய பூக்கள் இருக்குது. இன்றைக்குமே பூஜைக்கு பூ தேவைப்படுது. ஃபுல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு சில கிளையில மொட்டுக்கள் இருக்குது. ஒரு சிலதில் பாருங்கள், இதிலெல்லாம் மொட்டுக்கள் இல்லை. கொத்து கொத்தாக இருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் இருக்குது. ட்ராகனும் நல்லா இருக்குங்க. இப்போ இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. மழை துளி பறிச்சுட்டேன். மொட்டுக்கள் தான் இருக்குது. பார்த்தீங்களா, ட்ராகனும் நல்லா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடியும் நல்லா இருக்குது. அது ஒரு சந்துக்குள்ளேயே இருக்குது. சரி, நெகிலே அப்படியே வரட்டுன்னு விட்ருக்கேன். கட் பண்ணி விட்டுட்டேங்க. ரொம்ப இதாக போயிட்டு இருந்துச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் தளிர் எடுத்துருக்காங்க நிறையா. ட்ராகன் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் இன்றைக்கி பாரிஜாதம் ஒன்று கூட இல்லை. நான் இந்த காய்கறி செடிங்களெல்லாம் எடுக்கலான்னா பூ வச்சு பிஞ்சு வச்சிட்ருக்கு பாருங்கள். பொரியல் அவரைக்காய், பட்டை அவரைக்காய். சரி, இந்த 3 தொட்டியும் மாத்திரம் விட்டுறலாம். அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டலாம். லீவ் டைமில் தான் செய்யணும். எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும். என் பையன் தான் ஹெல்ப் பண்ணுவான். மஞ்சள் கலர் செம்பருத்தி எறும்பு பாருங்கள், புல்லார எறும்பு எத்தனை இருக்குது. ஒரு 2 பூ இருக்குங்க. இன்றைக்கி பாரிஜாதம் இன்றைக்கி இல்லை, வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி பூத்துருக்கிற டேபிள் ரோஸு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. எவ்வளோ பூக்கள் பாருங்கள். காலையிலேயே வந்தால் இந்த டேபிள் ரோஸ் பார்க்குறப்ப ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. புதினாவும் இருக்குது. இந்த டப்பாவில் இருக்கிற புதினாலாம் எடுத்துட போகிறேன். நல்லா பழைய பூ. ஒரு பக்கம் செடி காஞ்சே போச்சு. இதையும் எல்லாம் எடுத்து கொட்ட போகிறேன். புதினா டப்பா, இந்த டப்பாவெல்லாம் எடுத்து கொட்டிட்டு ரொம்ப ஒரு நாளாக இருக்குங்க. 3 வருஷமாக இருக்குது. இதுலேயே பாருங்கள், டபுள் கலர் பார்த்தீங்களா, வெள்ளை ரோஸ், டார்க் ரோஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. மொத்தம் 8 கலர். நம்ம தோட்டத்தில் 8 கலர் இருக்குங்க பாருங்கள். வெள்ளையும் டார்க் ரோஸும் மிக்ஸ் ஆகிருக்கு.
செம்மல்ல இன்றைக்கி எல்லா கலர்லேயும் பூத்துட்ருக்காங்க அழகா. பாலக்கீரை, சப்போட்டா பூவு ஒன்று பூத்துருக்கு. அடேனியம் இங்கே இருக்கிற செடிங்க. இந்த ட்ராகனும் நல்லா இருக்குது. கொய்யா செடி, மினி ஆரஞ்சு எல்லாமே நல்லா இருக்குது. மினி ஆரஞ்சில் நிறைய பூக்கள் வச்சுருக்கு. செடி ஃபுல்லுமே பூக்கள் தான். நல்லா காய் கொடுக்குன்னு நினைக்கிறேன். சரி, நல்லா பெருசாகிடுச்சு. இந்த பக்கம்லாம் முடிஞ்சு. இப்போ இந்த சைடு ஃபுல்லு பார்த்துடலாம். இன்றைக்கி பூக்கள் அறுவடைங்கிறதுனால கடகடன்னு அறுவடை பண்ணிக்கலாம். சங்குப்பூ, காய்கறி அவ்வளோக்கா இல்லை. காய்கறி செடி இருந்தால் தானே இருக்கும். எல்லாத்தையும் பிடுங்கி தள்ளிட்டேன். முள்ளும் நல்லா குத்துது. சங்குப்பூவு இந்த செம்பருத்தி பிடிச்சிட்டு போயிட்டுருக்குங்க. இங்கே ஒன்று இருக்குது சந்துக்குள்ளே. செம்பருத்தியும் பாருங்கள் நல்லா தான் இருக்குது. ஆனால் டப்பா உடஞ்சி போச்சு. சரி, வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த பன்னீர் ரோஸுமே நல்லா மலைக்கு தளிர் எடுத்துகிட்ருக்கு. இதுலேயுமே கொஞ்சம் மண் கொட்டினேன். இந்த மண்கலவை இருந்துச்சுல்ல, அதில் இருந்து கொஞ்சம் எல்லாம் கொட்டினேங்க. எல்லா செடியிலையும் மண் கொஞ்சம் கீழே இறங்கின செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மண் கொட்டியிருக்கேன். ஆனால் நிறைய செடி கொட்டல, ஒரு சில செடி கொட்டியிருக்கேன். ரெட்டு கலர் செம்பருத்தி, அப்புறம் அந்த மாற்றி வச்ச ரோஸ் செடி. இது இந்த டப்பா உடஞ்சின்னு சொல்லி மாற்றி வச்ச ரோஸ் செடி. இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. தளிர்கள் நிறைய எடுத்திருக்கு. எல்லா செடியிலையும் இப்போ ரோஸ் செடிங்கள்லாம் பூவுமே இருக்குங்க. பன்னீர் ரோஸ் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. வெள்ளை கலர் கொத்து ரோஸு செடி ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த பன்னீர் ரோஸ், இந்த செடிகள் எல்லாமே தளிர்கள் தான். இந்த கீழே உடந்த 2 டப்பாவிலையும் தான் மண் கொட்டி நிரப்பி வச்சுருக்கேன். கொஞ்சம் மண்ணும் போயிடுச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா மண் கொட்டியிருக்கேன். நல்லா இருக்குது. செடிங்கள்லாம் புது தளிர்கள் நிறைய எடுத்திருக்கு. அப்படியே பாருங்கள், இதில் ஒரு ரோஸ் இருக்குது, சாதா ரோஸ். பேபி செம்பருத்தி ஒரு 2 பூ இருக்குது, 3 இருக்குங்க. ஒரு குட்டியாக ஒரு பூ இருக்குது. பவளமல்லி இதுக்கு மேலே பூக்கள் வரும்னு நினைக்கிறேன். பவளமல்லிக்கெல்லாம் அவ்வளோக்கா பராமரிப்பே இல்லைங்க. அது செடி வச்சதுலேருந்தே நல்லா தான் வருது. இந்த கழுநீர் தண்ணி, இந்த வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் எல்லா செடிங்களுக்குமே. செடிங்க நல்லா தான் வருதுங்க. மெயினாக நம்ம தண்ணி செடிங்க வாடாமல் தண்ணி மாத்திரம் கொடுத்துட்டே இருந்தோம்னா செடிங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது. பூக்களுக்கெல்லாம் அவ்வளோக்கா என்ன சொல்கிறது, இந்த மண்புழு உரம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைந்தது கொடுக்க வேண்டியதில்லை. மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தா போதும். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிறது வேஸ்ட்டாக போகிறது, அதையவே கொடுத்தா போதுங்க. அதே தான் கொடுத்து நான் என் மாடி தோட்டத்தை 5 வருஷமாக வச்சுருக்கேன். மெயின் காரணம் என்னென்னா, இந்த பூ சாமிக்காக தான் வச்சேன். அதே மாதிரி நிறைய பூக்களும் வருது, வஞ்சனை இல்லாமல் வந்துகிட்டே தான் இருக்குது. வீட்டில் வேஸ்ட்டாக போகிறத வச்சு இவ்வளோ பூ அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப லேட் ஆகுதுங்க. பூவும் இருக்குது. எல்லா செடியிலையும் கொத்து அறுவடை பண்ணிக்கலாம். எல்லா செடியில் இந்த செடி எவ்வளோ அழகான முல்லைப்பூ அறுவடை. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூக்கள் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஆனால் என்னோடய
தோட்டத்தில் வந்து நான் டப்பாவும் ஃப்ரீ தான், மண்ணும் ஃப்ரீ தான், எருவு, காய்கறி, கழுநீர் தண்ணி, வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு வாங்குறதோட சரி. அதுக்கப்புறம்னு பார்த்தாக்கா இந்த 5 வருஷத்தில் இந்த கடப்பாக்கல், இந்த ஐயோ பேர் வர மாட்டேங்குது, அது கடப்பாக்கல், இது ஆலாபிளாக்கல்லா, இந்த ஆலாபிளாக்கல் கடப்பாக்கல் ஒரு 7,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. எப்படின்னாக்கா இங்கே ஒரு நெட்டுக்கு வாங்கினேன் ஒரு கடப்பாக்கல் 350 ரூபா. அதில் ஒரு எத்தனை கல் வாங்கினேன் இருங்க, ஒரு 12 கல் வாங்கினேங்க. அப்புறம் கடப்பாக்கல் ஒன்று 40 ரூபாயோ 30 ரூபாயோ என்னமோ ஞாபகம் இல்லை, வருஷம் ஆயிடுச்சு. இதுக்குன்ட்டு ஒரு 7,000 செலவு பண்ணியிருக்கேன். இது ஃபிட் பண்ணுறக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து எடுத்து வச்சேன். அப்புறம்ட்டு பார்த்தாக்கா எல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் இந்த செடிங்க வாங்கினதில் இதிலெல்லாம் ஒரு மொத்தமாகவே இந்த 5 வருஷத்தில் ஒரு 15,000 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு என்னோடய தோட்டத்தில் பூக்கள் அறுவடைக்கு பஞ்சமே இல்லை. என்னோடய சாமிங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீயாகவே பூக்கள் பறித்து போட்டுட்ருக்கேன். காயுமே 1 2 வருது, மகிழ்ச்சி தான். நீங்களும் இதே மாதிரி கிடைக்கிறதெல்லாம் வச்சு ரெடி பண்ணுங்கள். மாடித்தோட்டம்னாவே ஒரு மகிழ்ச்சி தான், மனசுக்கு நிறைவாக இருக்கும் பூக்கள் அறுவடை பண்ணுறப்ப. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ உளறிட்டுருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு உண்மையாலுமே இந்த பூவெல்லாம் அறுவடை பண்ணுறப்ப ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை கொண்டு போய் நம்ம சாமிக்கு வைக்கிறப்ப அதை விட சந்தோஷமாக இருக்குது. நானும் ஆரம்பத்துலேருந்து இதே தான் சொல்லிகிட்ருக்கேன், உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.